ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் முருகனும் இரட்டிப்பு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம். உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே. வா, வந்து வெற்றுக்கொள். விரைவில் உனது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு கொடுமையான சூழலில் இருந்தாலும் சரி, உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னோடு உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன். ஆம், தைரியமாக இரு, பயப்பட வேண்டாம். தனியாக போராடி பாரு, உன்னுடைய வலிமை என்னன்னு உனக்கு தெரிய வரும். தனியாக அமர்ந்து சற்று சிந்தித்து பாரு, வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரியும். ஆகவே உனக்கு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய மன வாழ்க்கை இனிதாக இருக்கும். நீ விரும்பிய ஒருவருடன் நேசித்து வாழலாம் என்பதே. ஆம் செல்லமே, ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் தள்ளிக்கொண்டே போகலாம். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கூட இருக்கலாம். அல்லது குட்டையாகவோ வளர்த்தியாகவோ ஒல்லியாகவோ குண்டாகவோ இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் சகோதர சகோதரிகளுக்கு, என் பக்தர்களுக்கு நடக்காமல் காலதாமதமாகிக் கொண்டே போகிறார். இதெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. ஆம் செல்லமே, உன்னுடைய குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் ஆக வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முழுமையாக நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் செல்லமே, இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நீ சந்தோஷமாக வாழ முடியும். மேலும் என்னிடம் புலம்பிக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை பிரச்சனைகள்? இதனால் நான் தூக்கமில்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு வாழ்வே இல்லையா, இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் ஏன் தான் இருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் நினைத்து விடாதே என் செல்லமே. உன் மனவேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் குறைகளையோ நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய். சொல்ல முடியாமலும் தவிக்கின்றாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். ஆனால் உதவிக்காக யாரும் இல்லை, புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. ஏன் வீணாக மற்றவர்களிடம் அழுது புலம்பு உன்னுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிறாய்? நான் என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை தரமாட்டேன். ஆம் செல்லமே, தாய் தன் குழந்தையை எப்போதும் அழும்போது அரவணைத்து பாலூட்டி மகிழ்வாள். அதேபோல்தான் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சற்று தாமதமாகலாம், அதற்காக வருத்தப்படக்கூடாது. சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். சிலருக்கு கைகால்கள் ஒரு சில பிரச்சனைகளால் நடக்க முடியாமலும், சில பேர்களுக்கு கைகளை தூக்க முடியாமலும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நீ கடந்து வர வேண்டும். எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. உனக்காகத்தான் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேனே என்று நீ நினைக்கலாம். ஆம், நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் அதை கேட்டுக்கொண்டு சும்மாவா இருப்பேன்? உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிவர்த்தி செய்ய முடியும். தைரியமாக இரு. ஆம் செல்லமே, உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். வீடு தேடி வந்து கடன் கொடுத்தவர்கள் உன்னை கேட்கும் பொழுது நீ அவமானப்படுவது போல் கூனி குறுகி வருத்தப்பட்டு புழுங்கி போயிருக்கிறாய். அந்த நிலை இன்னும் தொடராது என் செல்லமே. உனக்காக நானும் முருகனும் உன் வாசல் தேடி உனக்கானது நல்லதை செய்ய வந்திருக்கிறோம். கவலைப்படாமல் எங்களை உள்ளே அழைத்து உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய். உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என் செல்லமே. அந்த தருணத்தில் என்னை மனதார நினைத்து நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்றும் எதை கண்டும் யோசித்து புலம்ப வேண்டாம் என்றுதான் உன்னிடம் கூறுகிறேன். சில பேருக்கு காய்ச்சல், கைகால் வலி, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே தான் இருக்கும். அவற்றையெல்லாம் சமாளித்து தைரியமாக இருக்க வேண்டும். நீ கஷ்டம் வரும்பொழுது என்னை நினை, என்னுடைய நாமத்தை உச்சரி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று எல்லாம்
வந்த வழி தெரியாமல் பறந்து போய்விடும் என் செல்லமே. தைரியமாக இருக்க வேண்டும். உன் மனதில் பல கஷ்டங்களை தூக்கி தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். எதை பற்றியும் நினைக்காமல் தைரியமாக இரு. ஆம் செல்லமே, அதேபோல்தான் வாழ்க்கையில் பணம், பொருள், பதவி, அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும். எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்போது என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய் என் செல்லமே. விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்த்து விடு. உன்னால் முடிந்த நன்மையை நீ மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றும். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு. பிறருடைய அவசொற்கள் உன்னை ஒருபோதும் தீங்கிழைக்காது. நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன? அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் அதற்காக கவலைப்படாதே. என் பிள்ளையாகிய உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த பாவ செயல்கள் வினை செய்தவர்களையே போய் சேரும். நீ அமைதியாக இரு. இதனால் நீ தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்காகவே உதவவே உன் சாயப்பா இதை செய்யும்படி கூறுகிறேன். கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்யும். இனி உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் என் செல்லமே. எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது. நீ கடந்து வந்த பாதையை கஷ்டமான பாதையாகவே யோசித்து உன் மனதையும் உடம்பையும் கெடுத்து கொள்ளாதே. இதோ உன் கைகள் ஓங்கியிருந்த சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ கடுகளவும் கூட யோசிக்க வேண்டாம். இவைகள் எல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் சோதனையாக வந்து விடுகிறது. யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசுதான் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துங்கிறத இப்போ நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே. தைரியமாக இரு. எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, மீண்டும் அதை உனக்கு மீட்டு தரதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும். உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்போ உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன். உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது. இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ, குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ, அதே போல்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலம் வரப்போவது கண்டிப்பாக உறுதி. உனக்கு வரும் நல்ல செயல்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. உனக்கானது நல்லது. என் ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கும் என் செல்லமே. ஏனென்றால் உனக்குள்ளே நான் இருக்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நானும் முருகனும் உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆம் செல்லமே, தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்ல செய்தி, இரட்டிப்பு நல்ல செய்தி நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம். அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே. வா, வந்து பெற்றுக்கொள். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.